லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக பேக் பண்ணுற மாதிரி மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்? முதல்ல மஷ்ரூம், கேப்சிகம், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வெங்காயத்தாளுக்கு கீழே இருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் பாஸ்மதி அரிசியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். அரிசி வெந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அரிசி நல்லா வெந்து வந்ததும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சாதத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது ஒரு குக்கர் இல்லைன்னா ஒரு அடி கனமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வதக்கும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா சீக்கிரம் தீஞ்சிரும். பூண்டு கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயம், இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகாய் லேசாக வதங்கினா போதும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பித்து அந்த தண்ணியிலே மஷ்ரூம் நல்லா வெந்துடும். மஷ்ரூம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். கூடவே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வினிகரும் சேர்த்துக்கலாம். நான் வினிகர் சேர்க்கலை. மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தாளை கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். அரிசி உடையாத மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.